அனைவர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1ல் எடுத்துக்காட்டு 1.38 பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த செம்ம ஒரு மெத்தடில் போட்டிருந்தோம். அது இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. அப்படியே இது ஏற்கனவே போட்ட மெத்தட். சரிங்களா? இப்போ இதே கொஸ்டினை நம்ம என்ன செய்ய போகிறோம், 11th மெத்தடை யூஸ் பண்ணி இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஒரு பின்வரும் தொகுப்பானது வெளிப்படையற்ற தீர்வு பெற்றிருக்குமாயின் லேம்டாவின் மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க அந்த சமன்பாட்டு தொகுப்பானது ஒரு சமப்படுத்தான சமன்பாட்டு தொகுப்பு, அதாவது ஹோமோஜினியஸ் சிஸ்டம். அதுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்னு அர்த்தம். இதை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம லேம்டாவோட வேல்யூவை ஃபைன் பண்ணணும். நம்ம ஏற்கனவே இந்த ஒரு மெத்தடில் போட்டிருந்தோம். இது உங்களுக்கு நேற்று ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு புதிய மெத்தடில் இன்னைக்கு போடலாம். என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இதோட ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஒரு டிட்டர்மினண்ட்டில் எல்லா வேல்யூமே நம்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ ஒரு நம்பர் தான் வரும் அப்படின்னு தெரியும். ஒரு டிட்டர்மினண்ட்டில் ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னால் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு ஒரு பாலினாமியல் கிடைக்கும். இப்போ இங்கே பார்க்குறோம், இதில் லேம்டா அப்படின்ற ஒரு வேரியபிள் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இந்த டிட்டர்மினண்ட்டில். அது லீடிங் டயகனல் உள்ளதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் லேம்டா கியூப் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ ஒரு கியூபிக் பாலினாமியல் வரும். சரிங்களா? அது ஈக்குவல் டு 0ன்னு வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை சால்வ் பண்ணணும். லேம்டாவோட வேல்யூவை ஃபைன் பண்ணணும். அப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், 11th படித்த அந்த ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ எப்பப்பெல்லாம் 0 வரும் அப்படின்றத பாருங்கள். ஞாபகம் இருக்கும், ஒரு நினைவூட்டல். ஒரு அணிக்கோவையின் மதிப்பு எப்பொழுதெல்லாம் பூஜ்ஜிய மதிப்பை பெறும், ஒரு அணிக்கோவையில் உள்ள ஏதேனும் இரு நிறைகள் அல்லது நிரல்கள் சமமாகவோ அல்லது சம விகிதத்திலோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அணிக்கோவையோட மதிப்பு என்னவா இருக்கும், பூஜ்ஜியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? அதே போல் ஒரு அணிக்கோவையில் ஏதேனும் ஒரு நிறை அல்லது நிரல் உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியமாக இருந்தாலும் அந்த அணிக்கோவையோட மதிப்பு 0வாக இருக்கும். அதை இப்போ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் த டிட்டர்மினன்ட் பிகம்ஸ் 0 எப்போ அப்படின்னு கேட்டால், எனி டூ ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஆர் ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னு இருந்தால் 0வாக இருக்கும். அல்லது எனி ரோ ஆர் காலம் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருக்குன்னு சொன்னாக்க, ஆல் த என்ட்ரிஸ் இந்த எனி ரோ ஆர் காலம் ஆர் 0, தென் த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் 0 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த டெல்டாவை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்கிறேன், இங்கே 3 லேம்டா மைனஸ் 8ன்றது டயகனல் மட்டும் அந்த எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 3 ரோஸ் ஐடென்டிக்கல் ஆகி இந்த டெல்டாவோட வேல்யூ 0 வருது. தேர்ஃபோர் பை ஃபேக்டர் தியரம், அப்போ 3 லேம்டா மைனஸ் 8 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படி தட் இஸ் ஈக்குவல் டு 3 லேம்டா மைனஸ் 11 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு டெல்டாவோட ஒரு ஃபேக்டர் அப்படின்னு வந்துடுது. நம்ம காரண தேற்றம் என்ன படிச்சிருப்போம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ என பிரதியிடும் போது டெல்டாவின் மதிப்பு 0 வந்துச்சுன்னு சொன்னால் அது இரண்டு நிறைகள் சர்வசமமாக இருந்து அல்லது இரண்டு நிரல்கள் சர்வசமமாக இருந்து 0 வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் எ ஃபேக்டர்னு படிச்சிருப்போம். இதே இது மூன்று நிறைகள் சர்வசமமாக இருந்து 0ன்னு வந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர்னு படிச்சிருப்போம். அப்போ அதன்படி என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம 3 லேம்டா மைனஸ் 11 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு ஃபேக்டர்னு பார்த்துட்டோம். சரிங்களா? சரி, இப்போ அதே போல் அடுத்தது என்ன பார்க்குறோம், டெல்டா நம்ம டிட்டர்மினண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். R1 கோஸ் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோன்னு சொன்னால் டெல்டாவோட வேல்யூ எப்படி மாறிடுதுன்னு கேட்டால் 3 லேம்டா மைனஸ் 2 3 லேம்டா மைனஸ் 2 3 லேம்டா மைனஸ் 2 3 3 லேம்டா மைனஸ் 8 3 3 3 3 லேம்டா மைனஸ் 8 அப்படின்னு வருது. அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக ஒரு சேம் எலமெண்ட்டாக வந்துடுது. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது எப்பொழுது 0 வரும் டிட்டர்மினா, ஒரு ரோவில் அல்லது காலத்துள்ள எலமெண்ட் ஃபுல்லாக 0வாக இருந்தால் இந்த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் 0 வரும்னு பார்த்துருப்போம். அப்போ 3 லேம்டா மைனஸ் 2க்கு பதிலாக 0ன்னு போட்டால் டெல்டாவோட வேல்யூ 0 வருது. தேர்ஃபோர் பை ஃபேக்டர் தியரம் என்ன சொல்கிறோம், 3 லேம்டா மைனஸ் 8 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிற டெல்டாவின் மற்றொரு டெல்டான்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? 3 லேம்டா மைனஸ் 2 என்பது டெல்டாவோட இன்னொரு ஃபேக்டர் அப்படின்னு தெரிஞ்சிருது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த எல்லாம் எத்தனை ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ஏற்கனவே ஒரு 2 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தம் 3 ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து பாருங்க, இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது, 3 லேம்டா மைனஸ் 11 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 லேம்டா மைனஸ் 2 அப்படின்றது வருது. இந்த ஃபேக்டரோட இதோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்டால் 3. டெல்டாவில் உள்ள லீடிங் எலமெண்ட்ஸோட டிகிரியும் 3ன்னு வருது. அப்போ எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 3 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0.
அப்போ அதர் சிமெட்ரி ஃபேக்டர் என்ன, கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அது நான் ஜீரோ கான்ஸ்டன்டாக இருக்கும். அப்போ டெல்டாவை என்ன செஞ்சுட்டேன், ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்? டெல்டா இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 3 λ - 11 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 λ - 2. இதை வந்து டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ஈக்குவல் டு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி இதை லேம்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணால் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 11/3 அண்ட் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு ஆன்சர்ஸ் கிடைக்குது. சரிங்களா? இது 11th படித்த மெத்தட். இதில் நீங்கள் இந்த வேர்டில் உள்ளதெல்லாம் நிறைய எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் ஒரு சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அதாவது ஒரு சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தடுகளில் நமக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த மெத்தட் ஈஸியாக புரியுறதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிதாங்களா? இந்த மெத்தட் உங்களுக்கு எளிமையாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்லது இதுக்கு முன்னாடி இது எளிமையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.